உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம்மா. என்ன பாம்பாட்டி, உன் பாம்பை எடுத்துட்டியா? எடுத்து வச்சிட்டமா. அந்த ஜோசியரு நீங்க சொன்ன மாதிரியே எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன்னு சொன்னார்மா. அதனால எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க. நீங்க தைரியமா இருங்கம்மா. இந்தாங்க. நான் வரமா. என்ன ரியா, நம்ம போட்ட டிராமா ஒர்க் அவுட் ஆகுதா? நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. வீட்ல எல்லாருமே அப்செட் மூட்ல தான் இருக்காங்க. அநேகமா தீபாவோட கல்யாண நாள் ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதானே நமக்கும் வேணும். அதுக்காக தானே நிறைய செலவும் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நான் அப்புறமா கால் பண்றேன். என்ன நாச்சியா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு எந்த சுப காரியமும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. செஞ்சா குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்றாரு. இப்போ கார்த்தி தீபா கல்யாண நாளை எப்படி கொண்டாடுறது? அது நிறுத்த வேண்டியதுதான். என்ன? இந்த ஃபங்க்ஷனை பத்தி பேசி புடவெடுக்கிறப்பவே அபசகுணமா நடக்குது. சாமியாரும் சொன்னதுக்கு அப்புறமா எதுக்கு இந்த ஃபங்க்ஷனு? ஏய், வாய மூடு. இத பத்தி எல்லாம் பேச உனக்கு எந்த தகுதியும் இல்ல. உன்கிட்ட யாராவது கருத்து கேட்டாங்களா? தேவையில்லாம குறுக்க வந்து பேசுற. ஏங்க, நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேங்க. என்ன நாச்சியா? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கல்யாண நாள் ஃபங்க்ஷனை நான் நிறுத்த போறதில்ல. அதை நடத்தியே தீர போறேன். என்ன நாச்சியா சொல்ற? ஆமாங்க, இந்த வீடு கட்டி 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அங்க இங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வரத்தான் செய்யும். பாம்பு வந்ததெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். வீட்டை சுத்தி தோட்டம் இருக்கிறதுனால அப்பப்போ பாம்பு அதெல்லாம் வரதான் செய்யும். அப்போ நீ நடத்தலாங்கிறியா? ஆமாங்க, அவங்க கல்யாண நாளை செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஐயோ அத்தை, வேண்டாம் அத்தை. இப்ப இந்த ஃபங்க்ஷனை நடத்தலன்னா பெருசா ஒண்ணு ஆயிட போறதில்ல. ஆனா நடந்தா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு ஜோசியர் சொல்லிட்டு போறாரே, அதனால வேண்டாம் அத்தை, விட்டுறலாம். இல்ல தீபா, நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் சொல்றேன். உங்க ஃபங்க்ஷன் நடந்தே தீரும். ஐயோ அத்தை, வேண்டாம் அத்தை. இப்ப இந்த ஃபங்க்ஷனை நடத்தலன்னா பெருசா ஒண்ணு ஆயிட போறதில்ல. ஆனா நடந்தா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு ஜோசியர் சொல்லிட்டு போறாரே, அதனால வேண்டாம் அத்தை, விட்டுறலாம். இல்ல தீபா, நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் சொல்றேன். உங்க ஃபங்க்ஷன் நடந்தே தீரும். தீபா, அத்தை சொல்றதுதான் கரெக்ட். உன் ஃபங்க்ஷனை நடத்துறது தான் நல்லது. அருண், நீ ஒரு இன்ஜினியரை கூட்டிட்டு வந்து இந்த வீட்ல இருக்கிற மொத்த ரிப்பேரையும் சரி பண்ணிடு. அது வரைக்கும் நம்ம எங்கம்மா இருக்கிறது? அதான் அசோக் நகர்ல நமக்கு ஒரு வீடு இருக்குல்ல, ஒரு 6 மாசம் அங்க இருப்போம். இங்க ரெனியூவல் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப வந்துடலாம். ஆனா எந்த காரணத்துக்காகவும் இந்த ஃபங்க்ஷனை நிறுத்தவே கூடாது. யாராவது ஃபங்க்ஷனுக்காக வீட்டையே மாத்துவாங்களா? அதுக்கு சிம்பிளா ஃபங்க்ஷனே கேன்சல் பண்ணிடலாம்ல. ஏய், உன்னதான் பேசாதேன்னு சொல்லிட்டேன்ல. ஏன் மருமகளுக்காக இதை நான் நடத்தியே தீருவேன். அருண், நாளைக்கே நம்ம புது வீட்டுக்கு குடி போறோம். ஏற்பாடு பண்ணு. சரிம்மா, ஏற்பாடு பண்ணிடுறேம்மா. புது யூனிட் ஆரம்பிக்க உங்க சப்போர்ட்டை எதிர்பார்க்கிறேன். செய்வீங்களா? கண்டிப்பா மேம். என்னால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் அதை பண்றேன். என்ன இவரு, நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்து ஏதாவது சொல்லுவாருன்னு தான் புது யூனிட் அது இதுன்னு பேச்சு கொடுத்தோம். இவரு என்னடானா எதையும் கண்டுக்காம வேலை செஞ்சுட்டு இருக்காரு.
நீங்க அழகா இருக்கீங்க, உங்க ட்ரெஸ்ஸும் அழகா இருக்குன்னு ஒரு வார்த்தை இம்ப்ரெஸ் பண்ணி பேசினாதான் என்ன? ஆஹா, தம்பி சொல்லுங்கண்ணே. தேவசேனாவுக்கு உங்க மேல ஒரு மயக்கம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு தம்பி. ஏண்ணே? பின்ன நான் இந்த கம்பெனியோட சீஃப் மெக்கானிக். என்கிட்ட புது யூனிட் ஆரம்பிக்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணாம உங்ககிட்ட அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் நீங்களே சொல்லிடுங்க. தேவசேனாவுக்கு உங்களை பிடிச்சு போச்சு, அதனால தான் நேத்து வந்த உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. கூடிய சீக்கிரம் என்ன காலி பண்ணிட்டு உங்களை சீஃப் மெக்கானிக் ஆக்கினாலும் ஆக்கிடுவாங்க. அண்ணா என்னண்ணா இப்படி சொல்லிட்டீங்க? எங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு நீங்க. கடைசி வரைக்கும் உங்ககிட்ட தானே வேலை செய்வோம். எப்பவுமே நீங்க தான் சீஃப் மெக்கானிக். தேங்க்ஸ் தம்பி. கடைசி வரைக்கும் மனசு மனமா அப்படியே இருக்கு தம்பி. நம்ம வேலை தப்பிச்சுக்கிச்சு. ஐயோ, உடம்பு மாட்டிக்கிச்சே, வர மாட்டேங்குதே. ஐயோ, வர மாட்டேங்குதே. என் புடவை மாட்டிக்கிச்சு. யாராவது வாங்களே. ஹெல்ப், ஹெல்ப். மேம் அப்படியே இருக்கு மேம். பாத்து பாத்து. அடி எதுவும் பண்ணல மேம். சரி நீங்க உங்க ரூமுக்கு போங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.